எக்ஸ்ட்ராடினரி மூவி. விஷால் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காரு. விஷாலுக்கு வந்து கை கால் வந்து போச்சு. விஷாலுக்கு வந்து பேரலிசிஸ் வந்துச்சு. விஷாலுக்கு வந்து கிடுகிடுன்னு அடுத்து அவர் அனகொண்டா அவர் வந்து பல வேலைகள் பண்ணதுனால அவர் இப்படி ஆயிட்டாரு. அது இதுன்ட்டு பேசினவங்களுக்கெல்லாம் ஒரு செருப்படியா இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய டான் இருந்தாலும் எதிரில் நண்பனுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிப்பேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு லைன்ல இந்த படத்தை டெவலப் பண்ணியிருக்காங்க. மத கஜர் ராஜா. என்னங்க படம்! 10 வருஷம் 12 வருஷம் நம்ம பின்னாடி போய் படம் பார்த்துட்டு வந்த மாதிரி. மார்க் ஆண்டனியில் வந்து நம்ம டைம் ட்ராவல் அந்த மேட்டரை பார்த்தோம். ஆனால் இது வந்து உண்மையிலேயே நம்மளே வந்து டைம் ட்ராவல் பண்ண வச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆச்சு. உங்களுக்கு எப்படி ஃபீலிங் ஆச்சுன்னு அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி ஆச்சுன்றதை கமெண்ட்ல முடிஞ்சா சொல்லுங்க, டைம் இருந்தா. சூப்பரான ஒரு படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஏன்னா சிம்பிளா இவ்வளோ நல்லா, அதாவது செலவு பண்ணி சின்ன கதையை பெருசா டெவலப் பண்ணி நம்ம சுந்தர் சியோடைய வேலையை தான் அவர் வந்து அதை அப்படியே அதை பெருசாகி. இப்போ டைட்டானிக் பார்த்தீங்கன்னா கூட சின்ன கதை தான், ஒரு லவ் ஸ்டோரி, கப்பல் முழுகிடுது சொன்னா அப்படித்தானே வரும், ஒன் லைன் அவ்வளோதானே. ஆனால் அதை டெவலப் பண்ண விஷயம், விதம், அதுதான் வந்து மேட்ரு. மத கஜ ராஜா பார்த்த போது எனக்கு வந்து சூப்பரா ஃபீல் ஆச்சு. அவ்வளோ ஒரு நொஸ்டாலஜிக்கா, அதாவது 10 வருஷம்ன்றது பெரிய நொஸ்டாலஜியா கிடையாது. ஆனாலும் சந்தானம் அந்த ஆள் வந்து, அந்த மனுஷன் வந்து இந்த படத்தை பார்த்துட்டாவது சே நம்ம அந்த காமெடிக்கே திருப்பி போயிடலாமா அப்படின்னு நினைப்பாரான்ட்டு நிறைய அவருடைய ஃபேன்ஸ். நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய ஜோக்கெல்லாம். அந்த டைம்ல அவ்வளோ ஒரு டைமிங், அவ்வளோ ஒரு, அதாவது அந்த டெலிவரின்றது வந்து அப்படி டக் 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 டக்குன்னு போற அந்த ஒரு மேட்ரு இந்த படத்துல ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பார்த்தேன். எவ்வளோ நாளா அவருடைய படங்க எல்லாமே வந்து வேற மாதிரி போய் இப்போதான் வந்து ஏதோ டிடி ரிட்டர்ன்ஸ் அது இதுன்ட்டு அப்படி கொஞ்சம் அப்படி தலையை தூக்குறாரு ஹீரோவா. ஹீரோ ஆனதுதான் தப்பா அப்படின்ற மாதிரி தோண வச்சிச்சு. சிவகார்த்திகேயன் ஹீரோ ஆன உடனே இவருக்கு வந்து பொறுக்கல தாங்கல அந்த மாதிரி டாக்கெல்லாம் இருக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில. ஆனாலும் இவர் வந்து ஹீரோ ஆயிருக்கணுமா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட் தான். என்னுடைய ஒரு ஒப்பீனியன்ல, அவருடைய ஒப்பீனியன்ல அவர் வந்து ஹீரோ ஆகணும்னு அவர் ஆசைப்பட்டாரு, ஆயிட்டாருன்னு வைங்க. பல படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி ஃபெயிலியர் ஆச்சு, நிறைய பிரச்சனை, காசு பிரச்சனை, அது இது. ஒரு நாள் 20 லட்சம் ரூபாய் அந்த மாதிரி வாங்கி நடிச்சு இந்த டக் 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 டக்குன்னு பணம் விழுந்துகிட்டே இருந்தது. என்ன பண்றது, எல்லாருக்கும் ஒரு டைம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் அது. ஆனால் இந்த படம் வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது. சூப்பராக, அதாவது கொஞ்சம் கிளுகிளுப்பான சீன்ஸ் எல்லாம் வேற இருக்கு. அது கொஞ்சம் யோசிச்சு போங்க. சினிமா படம் பார்க்க போறீங்கன்னா வந்து நிறைய பேர் ஃபேமிலியோட போகும்போது சின்ன பசங்க தான் இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஒரு முகம் சுளிக்கிற மாதிரி கொஞ்சம் இருக்கு. ஆனால் சூப்பரான ஒரு படம். இவ்வளோ நல்லா வந்து நண்பேண்டா அப்படின்னு அந்த டைம்ல 2010, 8, 10, 12 அந்த டைம்ல வந்து அது ஒரு ட்ரெண்டிங்கான வேர்டு நண்பேண்டா. இன்னைக்கும் இருக்குது அந்த வேர்டு. அந்த இதை வச்சுதான் வந்து இவங்க இந்த படத்தை டெவலப் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் நான். மத கஜ ராஜா எக்ஸ்ட்ராடினரி மூவி. விஷால் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காரு. விஷாலுக்கு வந்து கை கால் வந்து போச்சு. விஷாலுக்கு வந்து பேரலிசிஸ் வந்துச்சு. விஷாலுக்கு வந்து கிடுகிடுன்னு அடுத்து அவர் அனகொண்டா அவர் வந்து பல வேலைகள் பண்ணதுனால அவர் இப்படி ஆயிட்டாரு. அது இதுன்ட்டு பேசினவங்களுக்கெல்லாம் ஒரு செருப்படியா இருக்கும்னு நினைக்கிறேன். இது விஷாலை வந்து எனக்கு ரொம்ப எல்லாம் பிடிக்காது. ஆனா அவருடைய சினிமா டேலண்ட் அப்படின்றது வந்து பயங்கரமான மேட்ரு. அந்த பிசிக் மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும், அந்த பேசுறதா இருக்கட்டும், அந்த என்ன சொல்றது, அவருடைய அந்த கேரி, அவர் எப்படி அவரை கேரி பண்றாருன்றது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான விஷயம். அதே மாதிரி தான் இந்த படம். சுந்தர் சி தான் வந்து மேட்ரு. சூப்பரா பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து வேற ஒப்பீனியனே கிடையாது. என்னுடைய ஒப்பீனியன்ல சூப்பரா இருக்கு படம். காமெடினா அந்த மாதிரி ஒரு காமெடி, அதாவது 10 வருஷம் பின்னாடி போனாலும் இது ஒரு ட்ரெண்ட் செட்டரா இருக்குமான்னு எனக்கு ஒரு டவுட் வருது. 10 வருஷம் பின்னாடி போய் அப்போ எவ்வளவு நல்லா இருந்தது படங்க. இப்பவும் வருது பாருங்க, காமெடின்ற பேர்ல போட்டு அறுக்குறானுங்க பாருங்க. ஒரு யோகி பாபுவை வச்சுன்னு எல்லா படத்துலயும் யோகி பாபு, இல்லைன்னா நம்ம மட்டை, இல்லைன்னா இவரு அவர் பேர் என்னது, கூல் சுரேஷ். யாருக்குமே வந்து அந்த ஒரு, அதாவது செந்தில் கவுண்டமணி டைம்ல வந்து ட்ராக் போட்டு காமெடி பண்ணாலும், அதாவது படத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாம ஒரு லைன்ல அது ஓடினாலும் அந்த டைம்ல அது பார்க்கறதுக்கு ஓகேவா இருந்தது. இப்போ காமெடி படம்ன்ற பேர்ல போட்டு டார்ச்சர் பண்ணாங்க. இதே சந்தானம் கூட இப்போ வந்து இப்போ போச்சு. ஆனா இந்த 2010, 12 என்னப்பா அது, 7, 8ல இருந்து ஆரம்பிச்சாரு. அப்படியே வந்து டக்கு 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 டக்குன்னு தூக்கின்னு எங்கேயோ போச்சு. இந்த படம் வந்து சந்தானத்துக்கு ஒரு பெரிய ஒரு பிரேக்கா இருக்குமான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அவர் வந்து இதை பார்த்துட்டு அவர் வந்து உணர்வாரா, நம்ம வந்து சரி காமெடியும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. சூரிய வந்து இப்போ ஹீரோ ஆயிட்டாரு. அது மாதிரி சந்தானம் வந்து இதுல இருந்து அதை சுவிட்ச் ஓவர் ஆவாரா, கொஞ்சம் ரொம்ப காமெடி, ஃபுல் காமெடியா வேணாம், ஹீரோவா இல்லாம ஹீரோ கூட யாராவது கால் ஷீட் கொடுத்தாங்கன்னா கூப்பிட்டாங்கன்னா
அது கூட போய் நடிச்சு பணம் வாங்கினா என்னப்பா கெட்டு போகுது? என்னுடைய ஒப்பீனியனா தாங்க. மத கஜராஜா